என் பேர் அஞ்சனா ஸ்ரீ. சுதிக்ஷா. 9th போக போகிறேன். நான் 5th போக போகிறேன். என் பேர் மித்ரன். நான் அகாடமிக்கு வந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். செஸ் பால் பேட்டிங்லாம் விளையாடுவேன். ஜாலியா இருக்கும். உன் பேர் என்ன? மித்ரன். எந்த கிளாஸ் படிக்கிறா? SVGV. எந்த கிளாஸ் படிக்கிறா? SVGV. எந்த கிளாஸ் படிக்கிறா? SVGV. வெல்கம் டு சிவா ரூம் டிவி. நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரமடை பகுதியில் கண்ணார்பாளையம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்யா வித்யா ஸ்கூல் தாண்டினோன்னே 50 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலவன் அகாடமி அப்படிங்கிற ஒரு அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அகாடமியில் பார்த்தீங்கன்னா சம்மர் கிளாஸஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஏப்ரல் மே வந்து சம்மர் வெயில் கொளுத்தி எடுக்குங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்கலாம் குட்டீஸ் நிறைய இருப்பாங்க. அந்த குட்டீஸை வந்துட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன குழந்தைகளிலிருந்து அடல்ட்டாக இருக்கக்கூடிய குழந்தைங்க வரைக்கும் அத்தனை பேரும் இங்கே வந்து ஜாலியாக ஃபன்னியாக உங்களுக்கு வந்து ஈவினிங் டைமில் எல்லா விதமான கிளாஸஸும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். என்னென்ன மாதிரியான கிளாஸஸ் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். உங்கள் பேர், உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் ப்ளஸ் உங்களோட அகாடமி பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம். நான் ஸ்ரீ வேலவன் அகாடமியோட MD ஃபவுண்டர் அன்னபூர்ணி. இப்போ வேலவன் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் ஆச்சு. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம ரெகுலர் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஈவினிங் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம சம்மருக்காக ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 13 கோர்சஸ் ஏற்றி குழந்தைங்க வந்து செல்ஃபோனும் டிவிலையும் அடிக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் குழந்தைங்களுக்காக ரெகுலராக ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ரெகுலராகவே கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா 13 கிளாஸஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலம்பம், யோகா, பேட்மிண்டன், செஸ்ஸு, மைண்ட் கேம்ஸும் இருக்குது. இது போக அவங்களோட ஸ்கில் ஓரியன்டாகவும் எல்லா கிளாஸஸும் இருக்குது. பெயிண்டிங், டிராயிங், இது போக பார்த்தீங்கன்னா ஃபன்லெஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபயர்லெஸ் குக்கிங் பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா குழந்தைங்க வந்து இப்போ இருந்தே அந்த குக் பண்ணுறது வந்து இப்போ வீட்டில் சமைக்கிறாங்க அப்படிங்கிறது எதுவுமே வந்து ஈஸி கிடையாது. ஸோ அதுலேயும் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் வந்து ஃபேமிலிக்குள்ளே நம்ம அம்மா எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுக்கிறதுக்காக அந்த ஃபயர்லெஸ் குக்கிங் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது 1 day செமினார் மாதிரி இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் கேம்னு சொல்லுவோம். அந்த ஃபிங்கர் கேம் அப்படின்னா என்னன்னா அது 1 day செமினார். அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட ஓல்டு கேம்ஸ் 90s கிட்ஸுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும். ஓல்டு கேம்ஸ் அப்படின்னா நிறைய கல் விளையாடுறது, தாயம் விளையாடுறது, பரமபதம், இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா எந்த இடத்துல நம்ம தோக்குறோமோ அதே இடத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த ஓல்டு கேம்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 13 கோர்சஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு 4 ஈவெண்ட் அவங்களுக்கு ரெகுலராகவே கிடைக்கும். கண்டினியூ ஆகாது. அது என்னன்னா கண்டினியூ ஆச்சு அப்படின்னா குழந்தை போர் அடிச்சிடும். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவான்னா நான் அகாடமிக்கு போகல, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இங்கே நடக்குது அப்படிங்கிறது மறுநாள் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவில் குழந்தைங்களை வீட்டில் வச்சுக்காதீங்க. இந்த சம்மரில் இந்த மாதிரி ஒரு அகாடமிஸ் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா கொண்டு போய் சேர்த்தி விடுங்க. அது என்னன்னா குழந்தைங்களோட ஸ்கில்லுக்கும் சரி அவங்களோட ஃபிட்னஸ்க்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேர் என்னதாக்கா? என் பேர் சுதிக்ஷா. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 4th to 5th போக போகிறேன். இந்த வேலவன் அகாடமியில் என்ன ஜாயின் பண்ணியிருக்கோமா? செஸ்ஸும் பேட்மிண்டனும் சேர்ந்துருக்கேன். எனக்கு செஸ்ஸே விளையாட தெரியாது. இங்கே வந்தக்கப்புறம் தான் எனக்கு செஸ் எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி டோர்னமெண்ட் வச்சதில் 2nd place வந்திருக்கேன். எங்கள் அகாடமிலேருந்து 2 first prize வந்திருக்கு, அப்புறம் 2 second prize வந்திருக்கு. சிலம்பம் சார், பேட்மிண்டன் சார், அப்புறம் பரதநாட்டியம் சார் எல்லாருமே ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறாங்க. திட்டக்கூட மாட்டாங்க. இப்படி பண்ணணும், நீ ட்ரை பண்ணிட்டே இரு, அப்போ வந்துருன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சம்மர் கிளாஸ்லேயும் அப்படி தான். சம்மர் கிளாஸில் புது டீச்சர்ஸ் வராங்க, அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. என் பேர் யாமினி. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். டீச்சர். ஓகே. நீங்கள் இங்கே வேலவன் அகாடமியில் என்ன பண்ணுறீங்க? வேலவன் அகாடமியில் நான் வந்து பேட்மிண்டன் கிளாஸுக்கு வரேன். ஃபிட்னஸ்க்காக வரேன். இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகலாமே, ஏன் இங்கே வரீங்க? ஜிம்மு வந்து எனக்கு டைம் செட் ஆகலை. அதனால் இங்கே வந்தால் நல்லா ஸ்வெட் ஆகுது. 1 hour நல்லா விளையாடுறேன், நல்லா ஸ்வெட் ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. நிறைய ஃபீமேல்ஸ் வந்துட்டு தன்னுடைய வெயிட்டை வந்து கெயின் பண்ணிட்டு லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவீங்க. நாங்கள் ஃப்ரம் ஃபஸ்ட்டு நாங்கள் ஜாயின் பண்ணோம். ஈஸியாக எல்லாமே ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் நீட்டாகவும் இருக்குது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. படிப்பு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய கேம்ஸு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இங்கே. வணக்கம் சார். பேர் வந்து சபரீஷ். வேலவன் அகாடமியில் வந்து நான் கோச்சாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பேட்மிண்டன், செஸ்ஸு, மற்றபடி சிலம்பம் எல்லா கேமுமே இருக்குங்க சார்.
இன்டோர் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் வந்து நாம் வந்து பேட்மிண்டன், செஸ்ஸு, அதுக்கப்புறம் யோகா, ஃபிட்னஸ். எப்படி சார் குழந்தைங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்களா உங்ககிட்ட? கோஆப்ரேட் பண்ணுறாங்க சார். ஆனால் அவங்க கிட்ஸுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் சாஃப்டாக தான் டீல் பண்ணுற மாதிரி இருக்குது. சேட்டை பண்ணுறாங்களா? சேட்டை பண்ணுறா எல்லாமே சேட்டை தான் சார். அதை நம்ம பொறுத்து தான் சார். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வயசில் நம்ம போய் கோச் பண்ணுற மாதிரி. ஓகே, ஜாலியாக ஃபன்னியாக தான் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார், நல்லா ஃபன்னியாக இருக்குது. நீங்கள் பசங்க கூட இருந்தோம்னா டைம் போகிறதே தெரியாது சார். நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என் பேர் கோகுல். என்ன பண்ணுறீங்க சார் நீங்கள்? நான் கிரைஸ்ட் கிங் இன்ஜினியரிங் காலேஜில் தேர்ட் இயர் ஃபைனல் செம் படிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த வேலவன் அகாடமியில் நீங்கள் என்ன கைட் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வந்து இங்கே சிலம்பம் ட்ரெயினராக இருக்கேன் சார். ஓ, அது மட்டும் இல்லாமல் ஸ்கேட்டிங் ட்ரெயினராக இருக்கேன். ஓகே. சிலம்பம் வந்து நம்மளோட பாரம்பரிய கலை, இது வந்து விட்டுறக்கூடாது. நம்மளோட இது வந்து கராத்தே, கும்ஃபு அந்த மாதிரி சைனீஸில் அவங்களோட பாரம்பரிய கலைனால இது வந்து நம்மளோட ஒரு தற்காப்பு கலை மாதிரி. நம்மளோட பாரம்பரியம் தற்காப்பு இது. அப்புறம் வேறு உரி அடிச்சிடுறது, ஒயிலாட்டம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அது வந்து ஆட்டங்கள். இதுவும் அதே மாதிரி சிலம்ப ஆட்டம் தான். ஆனால் இது வந்து ஆட்டத்துலேயும் பயன்படுத்துவாங்க, இது வந்து தற்காப்பாகவும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, நீங்கள் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் ட்ரெயின் ஆகிருக்கீங்க சார்? நான் வந்து 4 வருஷம் அந்த ஃபீல்டில் இருந்தேன். ஓ, 4 வருஷம் ஃபீல்டு இருந்து 4 வருஷம் ஃபீல்டில் இருந்து என்னோடய தம்பிங்க எல்லாம், எனக்கு மொத்தம் 2 தம்பிங்க. 2 பேருமே வந்து ஸ்டேட் அடிச்சிருக்காங்க. நான் டிஸ்ட்ரிக்டோட அடிச்சிருக்கேன். ஓ, சூப்பர். நான் ஸ்கேட்டிங்கில் வந்து ஸ்டேட் அடிச்சிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் அடிச்சிருக்கேன். இங்கே வர குழந்தைங்க எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைங்க தான். எப்படி நீங்கள் கைட் பண்ணுறீங்க? எப்படி சொல்கிறாங்க, எல்லா குழந்தைங்க நல்லா துருத்துருன்னு இருக்காங்க. ஒருத்தங்களை பார்த்து இன்னொருத்தங்க வந்து நல்லா இதாகி துருத்துருன்னு ஆகி அதுக்கப்புறம் அவங்களே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அவங்களுக்கு. கம்பு எடுத்து இப்படி சுற்றணும், நான் வந்து சுற்றி காட்டும்போது இந்த மாதிரி நாங்களும் சுற்றணும் சார் அப்படின்னு அவங்களே ஒரு ஆர்வத்தோடு இது பண்ணி 2-3 பேர் அப்படி ஈடுபட்டாங்கன்னா அந்த 2-3 குழந்தைங்களை பார்த்து கூட உள்ள 3 பேரும் அடுத்தடுத்து 4, 5, 6 அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படியே ஈடுபாடாகி நல்லா சுற்றிட்டு இருக்கு. இப்போ நல்லா சுற்றுறாங்க. இன்னும் போக போக இன்னும் ஒரு 1 இயர், ஒரு 2 இயரில் வந்து நல்லா ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்படிய பேரண்ட் இருக்காங்க, அவங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க. ஹரிதா என் பேரு. ஸோ என்னோட நேம் சந்தியா. உங்க பேருங்க? 2 குட்டீஸ் இங்கே கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. காரமண்டியிலேருந்து வரோம். ஓகே, என்ன கிளாஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு சம்மர் கேம்ப் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஈவினிங் 5 to 7 மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கோச்சிங்லேருந்து எல்லாமே ஓகேவாக இருக்குது. என்ன கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்மர் கேம்ப்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இது பில்டப் பண்ணும்போது இருந்தே நான் இங்கே வந்துட்டு தான் இருக்கேன். வாக்கிங் வரும்போது பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான். சரி நம்ம கொண்டு போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஜாயின் பண்ணும்போது ஸோ அவங்க வந்துட்டு சம்மர் கேம்ப்பாக எல்லாமே நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ ஆஃபர் பண்ணி அந்த 1 மந்தில் அவன் எதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானோ ஸோ அதில் வந்து அவன் ஃபோக்கஸ் பண்ணி ஜூன்லேருந்து வந்துட்டு அதில் மெயின்டைன் பண்ணி கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், பேட்மிண்டன், செஸ் எல்லாத்துலேயுமே படிக்கிறாங்க அவங்க. ஸோ அவன் LKG to UKG. ஸோ என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைல்ட்ஸ் எல்லாமே மொபைலில் தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மொபைலில் அந்த சம்மர் டைம்லலாம் வந்துட்டு அந்த டிவி இது முன்னாடியே இருக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைங்களோட மிங்கிள் ஆகி அண்ட் ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் டே டு டே வந்துட்டு அவங்களும் நிறைய லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இன்ட்ராக்டிவ் ஸ்கில் ரொம்ப நிறையா இருக்கும். புதுசாக ஒருத்தங்க வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணலாமா? உங்களுடைய சஜஷன்? கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஸோ அதில் வந்துட்டு சேஃப்டியும் வந்துட்டு CCTV கேமரா அந்த ஒரு சேஃப்டியும் இருக்குங்க. அந்த ஸ்டாஃப்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறாங்க. என்னோட பையன் வந்து 4th படிக்கிறாங்க சார். இப்போ சம்மர் சீசனில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸ்கூலை பொறுத்து ஒரு நாள் ஒவ்வொரு கேம் சொல்லி கொடுப்பா. இருந்தாலும் இப்போ வந்து தொடர்ந்து கண்டினியூவாக லீவ் இருக்கனால அவங்களுக்கு பேட்மிண்டன் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு விளையாடுறதுக்கு நான் விளையாடி வைப்பாச்சுறாரு. மற்ற பசங்கள்லாம் எல்லாரும் அதை விளையாட முடியாது இல்லைங்களா? இப்போ பாலாக இருந்தால் சேர்ந்து விளையாடலாம். ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. உங்கள் பேர் சார்? என் பேர் மனோஜ். ஓகே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த அகாடமியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்கள். கிட்ஸ் இண்டோர் கேம்ஸ்ன்ட்டு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதை விட நாங்கள் பண்ணுற விடமே இது பெஸ்ட்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து 13+ ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா 3000 rupeesக்கு, அதுவும் 45 daysக்கு வந்து தராங்க. கிட்ஸுமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா சேஃபாகவும் இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது. ஸோ இது வந்து ஒர்த்து தான். ஸோ பார்க்குறவங்க குழந்தைய வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் மஸ்ட் ட்ரை தான். பார்க்குக்கோ கிரவுண்டுக்கோ கூட்டு போனோம்னா வந்து நம்மளே வந்து இன்சை பண்ணுவாங்க, வா என்னோட வந்து விளையாடுன்ட்டு. நமக்கு அந்த அளவுக்கு முடியாது. இதுனா வந்து குழந்தைங்களோட வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யோகா இருக்குது, பெயிண்டிங் இருக்குது, கராத்தே, அந்த மாதிரி எல்லாம் ஸ்டடீஸோட சேர்த்து அவங்க ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்காக ஃபன் வித் லேர்னுங்கிற மாதிரி அவங்களுக்கும் வந்து இருக்கும். குழந்தைகளோட இருக்கனால அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. வீட்டுக்குள்ளாரே இருக்கிறதுக்கு பிரேக் அவுட் ஆகி. பொண்ணுங்களா பையனுங்களா உங்களுக்கு? 2மே இருக்காங்க. ஓகே, எந்த கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க? LKG பையன், அந்த பொண்ணு 1st standard படிக்கிறான். ஓகே, 17 types of activities இங்கே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் குழந்தைங்களா என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டு? சம்மர் கேம்ப் பொறுத்த வரைக்கும் 17 types of activities எல்லாமே இருக்குது. லாஸ்ட்டில் முடியும் போது இவங்க வந்து பையன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான் அதுக்கேற்ற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க.
உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குங்களா? அஃபோர்டபுள் தான். மற்ற கிளாஸ் பதிலாக இங்கே வந்து நல்லாவே கோச்சிங்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்டாஃப்ஸும் நல்லா வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. குழந்தைங்க சேஃப்டி எப்படி இருக்குங்க? பேரண்ட்ஸும் வந்து இங்கே இருந்து ஃபுல் டைம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பேரண்ட்ஸோட நல்லா பார்த்துக்கிறாங்க. பேரண்ட்ஸ் என்ன ஒரு 3 or 4 hours இங்கே வந்து இருந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். மெயின் இவங்க பாவங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டாஃப்ஸில் கொஞ்சம் பாவம் தான். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்காங்க. எவ்வளோ வயசுல இருந்து குழந்தைங்க வந்து இங்கே கொண்டு வந்து உங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணலாம்? சார் 3.5 வயசுல இருந்து நம்ம குழந்தைங்க வந்துட்டு இருக்காங்க. 14 வரைக்கும் வராங்க. அடல்ட்ஸுமே வராங்க. அடல்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக ஜஸ்ட் 1 hour வந்து பேட்மிண்டன் விளாண்டுருக்காங்க. ஸோ அடல்ட்ஸுமே வராங்க, லேடிஸ் உமன்ஸுமே வராங்க. இது எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க? இப்போ நம்ம சம்மர் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா 3000 தான் சார்ஜ் பண்ணுறோம். 45 days நம்ம கோர்ஸ் கொடுக்குறோம். ஓகே. இந்த 3000ங்கிறது என்னென்ன கிளாஸ் வந்து அடங்கும்? சார் இதெல்லாம் தான் நான் சொன்ன மாதிரி இந்த 13 கிளாஸஸ் வந்து எல்லாமே அடங்கும். இந்த 3000ல இந்த 13 கிளாஸஸும் நம்ம கொடுக்குறோம். ஓகே. டைமிங் வந்து என்ன டைம்? டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5ல இருந்து நைட் வந்து 8 o'clock வரைக்குமே இங்கே இருக்கு. இப்போ குழந்தைங்க வந்துட்டு இங்கே பாதுகாப்பாக இருப்பாங்களா? சார் சுற்றி கேமரா ஃபெசிலிட்டி இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆயமா இருக்காங்க. ஏதாவது ஒன்று அப்படின்னாலுமே ஆயமா கூட இருந்து குழந்தைங்களை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆயமா இருக்காங்க. ப்ளஸ் நம்ம வந்து எந்நேரமும் நம்ம குழந்தைங்களோடையே தான் நான் இருப்பேன். கோச் அங்கே கிளாஸ் எடுத்தாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா விசிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஒரு ரவுண்டு போயிட்டு தான் இருப்பேன். குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கிறத நான் எப்பயுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த பயம் நமக்கு தேவையில்லை. குழந்தைங்க உங்கள் வீட்டில் எப்படி சேஃபாக இருப்பாங்களோ ஸோ அதே கான்செப்ட்ல நீங்கள் கொண்டாந்து தாராளமாக விடலாம். எந்த ஒரு பயமுமே இல்லை. ஓகே. காரமடை வட்டாரத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இங்கே குழந்தைங்களை கூட்டு வரணும் ஏதாவது விதிமுறை இருக்குங்க? அப்படியெல்லாம் இல்லை சார். உங்களுக்கு இங்கே வரதுக்கு ஓகே, எனக்கு வந்துட்டு ஓன் வெஹிக்கிள் இருக்கு, நான் என்னால் கொண்டு வந்து விட முடியும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக கொண்டு வந்து விடலாம். லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை அட்மிஷன் போட்டாங்க. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா இப்ப சிறுமுகையில இருந்து வராங்க. அந்த சிறுமுகை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேரண்ட் வந்து வண்டி ஓட்ட தெரியாது. அவங்க மேட்டுப்பாளையம் போய் மேட்டுப்பாளையத்துல இருந்து காரமடை வந்து காரமடையில இருந்து நம்ம அகாடமிக்கு வராங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து செஸ் வந்து அன்லிமிட்டடா கொடுக்குறோம். எல்லா பக்கமும் ஒரு காம்போ மாதிரி கொடுப்பாங்க. பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காம்போ மாதிரி கொடுக்கறது கிடையாது. அந்த குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுக்கறது பத்தாதுன்னு அவனை வந்து ரெகுலரா பிராக்டிஸ் கொடுப்போம். ஆள் மாத்தி அவன் என்னன்னா விளையாட அவனுக்கு பிராக்டிஸ் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட்ல அவனுக்கு என்னன்னா கண்டினியூஸா வந்து செஸ் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நமக்கு சிறுமுகையில இருந்து ஒரு குழந்தை அட்மிஷன் நம்ம அகாடமி தேடி வராங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல முடிஞ்சா எங்க இருந்து வேணாலும் தாராளமா வித்தின் 10 kilometersக்குள்ள இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமா கொண்டாந்து விடலாம். ஓகே. மற்ற அகாடமிக்கும் நம்ம அகாடமிக்கும் என்ன டிஃபரன்ஸுங்க சார்? மற்ற அகாடமிஸ்ல பார்த்தோம்னா ஒரு 1 hour கிளாஸஸ் இருக்கலாம். மேபி 1 hour ஒரு 1.5 hour அதுக்கு மேல கிளாஸஸ் இருக்காது. நம்ம பே பண்ற அமௌண்ட்டுக்கு அவ்வளவுதான் சொல்லி தருவாங்க. பட் இங்க நம்ம அகாடமி என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் மாதிரி தான். வீட்டில் நீங்கள் உங்க குழந்தைங்களை எப்படி பார்த்துக்குவீங்க? டைமிங் எல்லாம் கணக்கு கிடையாது. இங்கே நீங்கள் கொண்டாந்து ஈவினிங் 5 o'clock விட்டுறீங்க அப்படின்னா நான் 8 o'clock சொல்லியிருக்கேன். மேபி 8:30 வரைக்கும் குழந்தைங்க பேரண்ட் வர லேட் ஆகுது அப்படின்னா நான் அது வரைக்கும் இங்கே இருப்பேன். ஸோ அந்த பயம் இல்லை. ஓகே. அதாவது குழந்தைங்களுக்கு 100% செக்யூரிட்டி சேஃப்டியாக அவங்க வீட்டுக்கு அனுப்புற வரைக்குமே பேரண்ட் வந்து பிக்கப் பண்ணுற வரைக்குமே நான் இங்கே இருப்பேன். ஓகே. அகைன் உங்களுடைய லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. கண்ணார்பாளையம் வித்யா ஸ்கூல் நியர்பை சுபிசரி மஹால் பார்க்கிங் பக்கத்திலேயே தான் நம்மளோட அகாடமி இருக்கு. பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9500846807. இன்னொரு நம்பர் இருக்கு 8925240501. ஏதோ 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணாலும் நான் தான் எடுப்பேன். என்ன வேணும்னாலும் ரெக்வைர்மெண்ட் நீங்க பேசுங்க. என்ன சிங்கிள் கிளாஸ் வேணும்னாலும் நான் பண்ணி கொடுக்குறேன். இல்லை எனக்கு பேக்கேஜா வேணும், சம்மர் கிளாஸஸ் ஃபுல்லா வேணும்னாலும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். வீக்லி 7 டேஸ்மே இருக்குங்களா? 6 days. சண்டே மட்டும் ஹாலிடே. மேக்ஸிமம் இப்போ நம்மளோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான். சாட்டர்டே வந்துட்டு மேபி இந்த 5 daysல ஏதோ ஒரு நாள் அவங்க வரல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு நாளை வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம சாட்டர்டேல நம்ம உங்களுக்கு மாற்றி கொடுப்போம். ஓகே மேம். நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். வேலவன் அகாடமி, இந்த அகாடமியை பற்றிய ஒரு அரிய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த அகாடமியில் வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களுடைய குழந்தைகளை இங்கே நீங்கள் கொண்டு வந்து விடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. தேவைப்படுறவங்க நிச்சயமாக அவங்களை அணுகி உங்கள் குழந்தைகளை ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம சேனலில் பெறணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.